ஹலோ சார், யூடியூப்காக ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறோம். இந்த சர்ச் வந்து 35 வருஷம் திருவிழா வந்து நிறைவு பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சினுடைய மலரும் நினைவுகள் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆலயம் வந்து மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயம். இதை வந்து வழித்துணை நெடுஞ்சாலை அந்தோணியார் ஆலயம்னு சொல்லி ரொம்ப மக்கள் வந்து இங்க பெருமையா அழைக்கிறாங்க. இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடங்கி வந்து 35 வருஷம் ஆகுது. போன 6வது மாசம் 15ஆம் தேதி தான் 35வது ஆண்டு விழா வந்து மிக சிறப்பாக பண்ணாங்க. 10 நாள் திருவிழா வச்சு நல்லா மிக சிறப்பாக பண்ணாங்க. இப்போ எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா 1969ல கோயில்பேட்டில இருந்து வெங்கடாசலபுரம், எங்க ஊர் வெங்கடாசலபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்தாங்க. இப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னாக்கா 56 வருஷம் ஆகுது. இந்த ஊருக்கு மதுரையிலுக்கு வந்து 56 வருஷம் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க சர்ச்செல்லாம் சுத்து வட்டாரத்துல இங்க சர்ச்சை கிடையாது. நாங்க வந்து முதல்ல வந்து சின்ன வயசுல சர்ச்சைக்கு போன இடம்னு பாத்தீங்கன்னாக்கா புனித சூசையப்பர் ஆலயம், போரூர் பங்கு. அங்கதான் வந்து வாரத்துல ஒரு முறை சர்ச்சைக்கு எங்க அப்பா வந்து கூட்டு போவார் அந்த 2 வீலர்ல. அதே மாதிரி அப்புறம் சிமே நகர்ல குழந்தை இயேசு ஆலயம், அதுலயும் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நாங்க வந்து சர்ச்சைக்கு போவோம். அப்படிதான் நாங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது பண்ணி மூங்கில சுற்றி போட்டு வச்சு அதில் தான் வந்து கூரை போட்டு கட்டியிருப்பாங்க. கொட்டா கோயில் தான் இதுக்கு ஆரம்ப காலத்து பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து சர்ச்சை வந்து இந்த பில்டிங்காக வந்து கட்டினாங்க. கட்டினதில் பாருங்களேன், இந்த இதில் போட்டிருக்கு பாருங்க. கட்டி துவங்கினது வந்து 8/5 ஜூலை. இப்போதான் வந்து இதை வந்து 2005, கரெக்டாக 20 வருஷம் ஆகுது. இந்த பில்டிங் வந்து கட்டி 20 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது கொட்டா கோயிலாக தான் இருந்தது. இதை வந்து கட்டினது அன்னைக்குள்ள பங்கு தந்தையர்களே. இதை வந்து திறந்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா லாரன்ஸ் பயஸ் டிடி. அவர் தான் வந்து இந்த மயிலாப்பூர்ல இருந்தார். அப்போ அவர் தான் வந்து இதை திறந்து வச்சாரு. எனக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும். அப்போ வந்து இந்த கொட்டா கோயிலா இருக்கும் பொழுது இந்த லாரன்ஸ் பயஸ் என்றவர் தான் இந்த புனித அந்தோணி ஆலயத்துக்கு பங்கு தந்தையா இருந்தவர். இதுதான் இதோடைய மிக மிக எனக்கு வந்து ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியும். என்னன்னாக்கா அவர் வந்து அப்போ வந்து பங்கு தந்தையா இருந்தவர். 2005ல வந்து அவர் பிஷப்பாவே ஆயிட்டாரு. பிஷப் ஆகி இந்த பங்கை வந்து கட்டினதுக்கு அப்புறம் திறந்து வைக்கிறதுக்காக வந்தார். அந்த ஒரு மலரும் நினைவுகள் வந்து இருந்தாலும் அது என்னைக்கும் நம்ம மறக்க முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நானே எங்க அண்ணன் வந்து என்னை விட ஒரு வயசு அதிகம் அவனுக்கு. அவனை நானும் கோயிலுக்கெல்லாம் வருவோம் சின்ன வயசுல, ஒரு 12 வயசுல. அப்போ கோயிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பூசெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த அப்பெல்லாம் தூள் இருக்கும் பாருங்க. அந்த அப்பத்தூள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபாதர் வந்து எங்களுக்கு 2 பேருக்குமா சின்ன பிள்ளையா நாங்கள் அந்த கோயில் வளாகத்திலேயே உட்காந்துட்டு இருப்போம், விளையாண்டுட்டு இருப்போம். இந்த வெளியெல்லாம் மரங்கள்லாம், இந்த புளிய மரம்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் நாங்கள் இருந்த நேரங்கள் இந்த ரோடெல்லாம் வந்து காலியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பங்கு பாதர் என்ன பண்ணுவார்னாக்கா அந்த தூள் அப்பத்தை வந்து எங்கள் 2 பேருக்கும் எடுத்து கொடுப்பாரு. அப்போ வந்து அந்த அப்பத்தோட வேலையை வந்து எங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம நினைக்கிறது வந்து இந்த நன்மை வாங்கினதுக்கு அப்புறம் தான், புது நன்மை உறுதி பூசல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டான வயசுக்கே நம்ம வரோம். அப்போதான் நினைக்கிறோம் இந்த நன்மை நம்ம வாங்குறோம்ல, அதில் தான் வந்து இயேசுவின் திருவுடல் ரத்தமாகவும் தசையாகவும் நம்மளுடைய உடலுக்கு போகுது. இது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நம்ம நற்கரணை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதில் தான் வந்து ஆண்டவருடைய உடல் வந்து இருக்குதுன்ட்டு நம்ம நம்புகிறோம். கிறிஸ்தவர்கள் அனைவரும் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி அந்த அறியாத வயசில், அந்த 10-12 வயசில் நமக்கு வந்து அந்த இதை கொடுத்துருக்காரு. அந்த எத்தனையோ முறை நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். அந்த ஒரு மலரும் நினைவுகள் வந்து இப்ப எனக்கு வந்து 45 வயசு ஆகுது. இருந்தாலும் அது என்னைக்கும் நம்ம மறக்க முடியாது. 2வது இதுல மறக்க முடியாத நினைவலைகள்னு சொன்னோம்னாக்கா அந்த பங்கு தந்தியா இருந்து அவர் பிஷப் ஆகி இந்த சர்ச்சை திறந்து வச்சுட்டு போனது எங்களுக்கு ரொம்ப மிக மிக சிறப்பு. இந்த புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ சிறப்பும் மகத்துவமும் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த புனித அந்தோணியார் ஆலயத்துல 35 வருஷம் சர்ச்சை தொடங்கி ஆனாலும் இந்த 10 நாள் திருநாள் பாத்தீங்கன்னாக்கா பல ஊர் மக்கள் வந்து சேர்ந்து கொண்டாடுறாங்க. 2வது பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்றேன்ல, அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு 60 குடும்பங்கள் தான் இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 850-900 குடும்பம் கார்டு கட்டுறாங்க. கார்டுனாக்கா இப்போ இந்த குடும்ப அட்டைன்னு சொல்லுவோம்ல, மந்த்லி பணம் கட்டுறது, குடும்ப அட்டை போட்டவங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே இந்த சர்ச்சில் வந்து முதலிடம். 2வது அந்த குடும்ப அட்டை போட்டு மாசம் மாசம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா குடும்ப அட்டை போடாதவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா போறவங்க வர்றவங்க வழிபடுறவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அது ஏராளம், அது பக்தர்கள் சொல்லுவோம். ஆனா குடும்ப அட்டை போட்டு இருக்கிறவங்க வந்து ஆலயத்தோட பயணிக்கிறவங்க. இப்போ 35வது வருஷ திருவிழாவை சீரும் சிறப்புமா நீங்க கொண்டாடிட்டீங்களே, இதனுடைய அற்புதம் வரலாறு ஏதாச்சும் இருக்கா? இது வரலாறுன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப எங்களுடைய நிறைய இருக்கு. இப்படி அந்தோட ஆலயத்துல யூடியூப் சேனல் வந்து இப்போ ஒரு 5 வருஷமா எடுத்து
நம்ம தெரிஞ்ச ஜோசப் சஞ்சாகந்தர் போட்டுட்டு இருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வாரத்துல ஒரு முறை அந்த முதல் சனிக்கிழமை நடக்கிற விஷயங்கள், அந்த முதல் செவ்வாய்க்கிழமை நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. நிறைய நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இந்த இடம் வந்து. உண்மையிலே இது ஒரு நெடுஞ்சாலை வழித்துணை அந்தோணியார். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இந்த சர்ச்சில் உறுப்பினரா இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்போ நீங்க எந்தெந்த பொறுப்புல இருந்து நீங்க இந்த சர்ச்சுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? சர்ச்சில் வந்து ஒரு 3 பொறுப்புல இருக்கேன். என்னன்னாக்கா, புனித அல்போன்சமால் அன்பியத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன். ரெண்டாவது வந்து மரியன்னை மண்டலம். இந்த மண்டலத்தில் வந்து 5 அன்பியங்கள் சேர்ந்திருக்கு. இந்த 5 அன்பியத்தில் வந்து துணைத் தலைவராக இருக்கிறேன். மூணாவதாக வந்து பங்கு பேரவையில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அதில் வந்து என்னால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வேலைகளை நான் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. நானுமே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை சந்திச்சதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. சரி, ரொம்ப நன்றி. எனக்கும் நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதனால ரொம்ப நன்றி. ஓகே.